ஜூலை 23 நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் FDFS ஷோ புக் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் பல காலமாக நீங்கள் தலைவர் விஜயுடைய படத்தில் ஷோவே நான் தான்டா ஊத்ரா பாலை ஊத்ரா மாலையா போறான்னு கொண்டாடி இருப்பீங்க. இந்த முறை எத்தனை பேர் FDFS ஷோ புக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஒரு பொலிட்டிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கேட்டேன், நீங்கள் யாருமே FDFS ஷோ பார்க்க முடியாது. தளபதியோடைய முதல் ஷோ உங்களால் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கலாம். அதை காரணத்தை நான் சொல்கிறேன் வாங்க. அதற்கு பிறகு டெல்லியில் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு டெல்லியில் அப்படிங்கிறது தெரிகிறது. அதன் தாக்கம் தற்பொழுது தமிழ்நாடு வரைக்கும் எட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிகிறது. இதற்கு தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்டு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதற்கு பிறகு என்ன பார்க்க போறோம்னா மேயர் பிரியா சொன்னா மட்டும் கேட்க சிரிப்பு வந்துடும் உனக்கு. கிரஷ் மெட்டீரியல் உனக்கு. இந்த மேயர் பிரியா அவங்களுடைய இடையில ஒரு 100 திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான கொள்முதல் விலை இருக்குல்ல, அந்த விலையில நிர்ணயத்தில் பல முறைகேடு நடந்திருக்கு. அதற்காக தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிட்டுனா, மேயர் பிரியா அவங்க அந்த கோட் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் செக் பண்ணுங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதுபோக வர அக்டோபர் 18ஆம் தேதி வந்துச்சுன்னா சேனல் தொடங்கி 1 வருஷம் ஆக போகுது. அதற்குள்ள 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை எப்படி வெட்டிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 3 மாசத்துக்குள்ள 30,000 சப்ஸ்கிரைப் வரணும். அதனால யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதற்கு பிறகு சில பேர் இந்த பேக்ரவுண்டு சில பேர் நல்லா இருக்கு அப்படின்றீங்க. புதுசாக ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம், அதனால அந்த பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் விடான்னு பண்ணி முடிச்சது. எங்களால் ஒரு ப்ரிப்பேராக பண்ண முடியலை. இருந்தாலும் பக்கத்தில் தலைவர் ஃபோட்டோ இருக்குது, பக்கத்தில் இந்த சைடில் தலைவர் ஃபோட்டோ இருக்குது. ஏன்னுட்டா தலைவர் அப்படின்ற வார்த்தை நான் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்கிறத விட தலைவர் விஜய் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தலைவர் அப்படின்ற பட்டம்லாம் எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. முதலமைச்சர் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு போகலாம், அது காலத்தின் கட்டாயம், காலத்துடைய டிசிஷன். ஆனால் தலைவர் அப்படின்ற பதவி எந்த தலைவருக்காக இருந்தாலும் சரி, அந்த பதவி யாரும் கொடுக்கறதுக்கு அந்த தகுதி வேணும்ல. அப்படிப்பட்ட 2 தகுதி படைத்த தலைவர்கள் எங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஒரு கோட் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மேயர் பிரியா வெளுத்துப்படுவோம். அப்போ பாரு மேயர் பிரியா பேர சொன்னா அல்லாதி சிரிப்பு வந்தோம் இவங்களுக்கு. இவங்க எப்படிலாம் ஒரு கேரக்க முடிச்சுதான் தெரியலாங்க. மேயர் பிரியா டிபியில் வச்சிருந்தோம் நீ அயோக்கிய பயலுவா பாதி பேர் இப்படிதான் தெரிறாங்க. இந்த மேயர் பிரியா இருக்கிறாங்கல்ல, மேயர் பிரியா அந்த சென்னை மாநகராட்சியில் ஒரு சில டெண்டர்களை விட்டாங்க. அந்த டெண்டர்களில் பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த டெண்டர்லேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, அது ஒரு 50 முதல் ஒரு 60 டெண்டர்களை விட்டுருக்கிறாங்க மேயர் பிரியா. அதில் எல்லா டெண்டர்கள்லையும் அதிகப்படியான விலை வச்சு தான் அந்த அம்மா டெண்டர் வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டரில் 100 பள்ளிகளுக்கு பிரிண்டர் இருக்குல்ல, இந்த ஜெராக்ஸ் போடுற பிரிண்டரில் மொத்தமாக சேர்த்து ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு பில்லு போட்டாச்சு. ஆனால் அதை வெறும் ஒரு 22 லட்சத்திலேயே அந்த பிரிண்டரை வாங்கியாச்சு. அப்போ 38 லட்சத்துல லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ மேயர் பிரியா போட்டது 60 லட்சம், வாங்கினது வெறும் 22 லட்சம். அப்போ 38 லட்சம் எக்ஸ்ட்ரா அந்த அம்மா போட்டிருக்கு அப்படிங்கிற மேட்ரு இப்போ தெரிஞ்சு போச்சு. அதனால தலைவர் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை மாநகராட்சியில் இந்த மேயர் பிரியா விட்ட எல்லா டெண்டர்களையும் எல்லா திட்டங்களையும் ரீகால் பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, இதுல எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த அம்மா முரண்பாடா போட்டிருக்குன்னு அதை வரைக்கும் கண்டுபிடிச்சு ஊழலை கொண்டு வாங்கன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிற அப்படிங்கிற பட்சத்துல, இது மட்டுமா அந்த 5 வருஷத்துல என்னென்ன ஊழல் பண்ணுச்சு? ஒன்றும் கிடையாதுயா. சென்னை இருக்குல்ல, டாய்லெட் இருக்கும்ல, அந்த டாய்லெட்ல ஒரு நாளைக்கு இந்த ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு 15 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா 100 ரூபா போட்டுச்சு ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு. அது மாதிரி சென்னையில் உள்ள எல்லா டாய்லெட்டையும் கிளீன் பண்றதுக்கு மட்டும் 400-500 கோடி ரூபா இதே சேகர் பாபுவும் இதுவும் அடிச்சாங்க. 2 பேரும் அடிச்சுட்டு இருந்துச்சு. 2 பேரும் பல வகையில பணம் அடிச்சு தற்போது சொத்து சேர்த்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதை தலைவர் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். இது அதற்கு பிறகு சென்னையில் உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் ஒரு 15 மாநகராட்சி ஊழியர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் கிடைச்சிருக்கு. பல இடங்கள்ல தலைவர் விஜய் அவர்கள் ஃபோக்கஸ் பண்றது என்ன, அது மெயினாக சென்னை மாதிரியான இடங்களில் ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, அங்கே ஊழல் மலிஞ்சு கிடக்கு, எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரது அந்த மனுஷனுக்கு சாதாரண வேலை கிடையாது. அதன் ஒரு படியாக தான் எல்லா இடங்கள்லையும், அதாவது அரசாங்கத்தோட மூல முடுக்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே இருந்தாலும் அந்த ஊழலை கண்ட்ரோல் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பல இடங்கள்ல மாவட்ட செயலாளர் அடிக்கிறாங்க, அங்க வாங்குறாங்க, அதெல்லாம் தனி. அது அரசாங்கத்துக்குள்ளே வராது, அது ஒரு பொலிட்டிக்குள்ள வருங்களேன். ஆனால் இது அரசாங்கத்துக்குள்ளே நடக்கிறது என்னன்னா, இந்த பணம் எல்லாம் மக்களுடைய பணம்.
இப்போ வெளியூரில் பல எம்எல்ஏக்களை பணம் வாங்கிட்டாங்க எங்கே பண்ணுறாங்கன்னெலாம் ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா சொல்கிறேன். பல திமுக எல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் எந்த விதத்துலையும் நேரடியாக மக்களை பாதிக்காது. ஆனால் இது எல்லாமே மக்களை பாதிக்கும். நேரடியாக மக்கள்கிட்ட வாங்குற பணமாக இருந்தாலும் சரி, மக்கள் வரி பணத்தில் போகிற பணமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மக்களை பாதிக்கும் என்கிறனால தலைவர் விஜய் அவர்கள் அருமையான ஒரு முன்னெடுப்பாக பார்க்குறோம். அதற்கு பிறகுதான் இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறது ஜனநாயகன் படம். மொதல் வாட்டி தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது படம் பார்க்கல. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு 2 மாதமா 3 மாதம் நினைக்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆகி. படம் ஆல்ரெடி வெளில வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்படி 1 கோடிக்கு பேருக்கு மேலே பார்த்து தான் கடைசியில் ஒரு சொல்லியிருந்தார். 1 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டாங்கன்னு. அப்படி வெளில விட்டது பிறகு பார்த்தது பிறகும் அந்த படம் நாளைக்கு தியேட்டரில் வரப்போகுது. பசங்க கொண்டாடினுங்க, எப்படா அந்த படம் வெளில வரும்னு மஜாவாக காத்துக்கிறாங்க எங்கள் பசங்கன்னா. அந்த ஹீரோவுடைய அந்த டென்சிட்டி, அவருடைய அந்த வெயிட் இருக்குல்ல, அது எந்த இடத்துலையும் குறையாமல் இருக்குது. உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி உச்சத்திலேருந்து விட்டுட்டு வந்ததுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை பேர் நாளைக்கு ஜனநாயகன் படம் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட், உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிட்டு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கும் கிடைக்காதியா ஏன் கேட்டீங்கன்னாங்களா, இதில் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இருக்கு. அதாவது எங்களுடைய பசங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 14 டிக்கெட்டு புக் பண்ணாங்க. அப்போ தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி அந்த பொங்கல் டைமில் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்துச்சுல, அன்னைக்கு புக் பண்ணாங்க. கேன்சல் ஆகிட்டு, படம் வரலை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அடுத்த வாட்டி படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த டிக்கெட்டை கொண்டு வந்துங்க, நீங்கள் உள்ளே போய் படம் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ போய் கேட்டால் இல்லைங்க, இது மாவட்ட செயலாளரோட கையில் இருக்குங்க, அவர் கொண்டு போயிட்டார், அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது இந்த ரசிகர்களுடைய டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிக்கெட்டை மொத்தமாக அவர் கொண்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்களிலும் யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா இப்போ மாவட்ட செயலர் கண்ட்ரோலில் போயிட்டு ஒரு நாள் முழுக்க எல்லா ஷோ, எத்தனை ஷோ, 3 ஷோனா 3 ஷோ, 4 ஷோனா 4 ஷோட டிக்கெட்டை எனக்கு கொடுங்கன்னு ஆல்ரெடி அவர் புக் பண்ணிட்டாரு. அவர் யாருக்கெல்லாம் கொடுக்குறாரோ அவங்க மட்டும் தான் போய் ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய பேர் காசு போனால் போயிட்டு போகுது, அடுத்த நாள் டிக்கெட்டை போடும் அப்படின்ட்டு நிறைய பேர் பசங்க உட்காந்துருக்காங்க. சரி, இந்த மாவட்ட செயலாளர் போகிறாரு, டிக்கெட்டை கொடுக்குறாரு, அவரே செமையான ரேட்டு வச்சு தான் விற்கிறார். ஒவ்வொரு டிக்கெட்டும் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் விற்பார். அது அவருடைய இதுன்னு வச்சுங்களேன். இப்போ முதல் நாள் தளபதி படம் இத்தனை வருடங்களாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நான்லாம் போனது கிடையாது அதிகமாக, நீங்கள் போயிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 68 படங்களும் முதல் ஷோ பசங்க பார்ப்பானுங்க. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் மஜா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரசிகர்கள் ஷோ அது வேற லெவலில் இருக்குங்களேன். ஆனால் 69வது படம் தளபதியோட கடைசி படம் உங்களால் FDFS ஷோ பார்க்க முடியாது. வேணா வெளில நின்று பார்த்துட்டு சத்தம் போட்டு ஜாலியாக மஜா பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு வாங்க. உள்ளே போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியாது. மிக முக்கிய காரணம் யார் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர். இன்னைக்கு இந்த மாவட்ட செயலாளர் யாருக்கெல்லாம் டிக்கெட்டை கொடுக்குறா தெரியுமா? தற்போது திமுகலேருந்து வந்த தன்னுடைய எங்கள் மிகப்பெரிய ஒரு புள்ளி மாவட்ட செயலாளர் போய் சேர்த்துட்டாப்ல வைங்களேன். அவருடைய பேத்திக்கு ஒரு டிக்கெட்டாம், பேரனுக்கு ஒரு டிக்கெட்டாம், அவருக்கு ஒரு டிக்கெட்டாக, ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு டிக்கெட்டாக, மொத்தம் ஒரு 6 டிக்கெட்டு அங்கே போயிட்டு இப்போ புதுசாக போய் சேர்ந்து இப்போ நல்லா நல்லா சூப்பராக மஜாவாக இருக்கிறாரு அவர். கடந்த காலங்களில் திமுக நாங்கள் ஓட்டு கேட்கும் போது எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார், உங்கள்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருப்பேன்ல, அந்த நம்பர் தான். அவர் குடும்பத்தோட நாளைக்கு போயிட்டு ஜனநாயகன் படம் பார்ப்பாரு. எங்கள் பசங்களுக்கு ஒரு 14 பேர் படம் பார்க்காம வெளில உட்காந்துட்டு அடுத்த நாள் டிக்கெட் தான் கிடைக்கும். இதுதான் பிரச்சனையாக இருக்கிறதுன்னு சொன்னால் இவங்க நம்ம பசங்களுக்கு ஒரே கோவம். ஆதாரமே இல்லாமல் எங்க தாத்தா உட்காந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஆதாரம்லாம் கொடுக்க முடியாதுயா, புரிஞ்சுக்கிடுங்க, இதெல்லாம் நடக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜனநாயகன் படம் இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை நாளைக்கு உட்காந்து பாருங்க. என்ன அதைத்தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. எல்லாருக்கும் வருத்தம் தான். பல பேர் வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க என்னுடைய நண்பர்கள். நம்ம புக் பண்ண டிக்கெட்டு கூட பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது பிரச்சனை கிடையாது. இப்போ தலைவர் வெற்றி பெற்று விட்டார்ல, அதோட மவுசு கூடிடுச்சுல, அந்த மவுசை வச்சு எப்படிலாம் காசு பார்க்கலாம்னு லோக்கலில் உள்ள கைகள் பார்க்க தான் செய்வார்கள். அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை விடுங்க. இதில் மிக முக்கியமாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிஜேபின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது எப்படி உண்டானுச்சு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முறையில் அந்த கட்சி உருவானது அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. அதாவது தன்னாளராக ஒரு யங்ஸ்டர் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு. அதை படித்து பார்த்துட்ட ஒரு ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, இந்த வேலை இல்லாமல் இருக்கிற அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த சமூக வலைதளங்கள் உள்ள பூந்து இந்தியாவுடைய சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களால இந்தியாவே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்னு அவங்க காக்ரோச் கரப்பாம்பூச்சி பசங்க அப்படின்னு நோட் பண்ணி சொல்லிட்டார். அது வெளில வரவும் நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தார்கள். அதில் ஒரு இளைஞர் என்ன பண்ணார்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை ஒன்று தொடங்கினார். அந்த பார்ட்டி மூலம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது. கொஞ்ச நாளுக்குள்ளேயே அது மில்லியன் வியூஸ் போணுச்சு. அதோடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அதில் போட்ட வீடியோஸ்க்கு எல்லாம் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியும். அது மூலமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பையனும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தார். உள்ளே வந்ததுக்கு பிறகு பல மாணவர்கள் சம்பந்தமான ஒரு போராட்டத்தை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா
அவர் என்ன முன்னாடி வச்சார்னா, இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, நீட்டு தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வச்சு வந்தாலும் உள்ள வந்ததுக்கு பிறகு இடையில வந்து இப்போ நீட்டு வந்து எக்ஸாம் அந்த பேப்பர் வெளியாயிட்டு, அது ஒரு பிரச்சனை ஆயிட்டு, இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி அவர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சார். அதாவது நீட்டு குளறுபடிக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருக்கு அவர் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய போராட்டங்கள் ஈடுபடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோனம் வாங்ஷே அப்படின்ற ஒரு நபர், யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதாவது உங்களுக்குலாம் ஒரு தெரிஞ்ச நபர் தான். அவர் யார் பார்த்தீங்கன்னா, நண்பன் படத்தில் நடித்த கொசக்சி பசப்புகள். இந்த கொசக்சி பசப்புகள் அந்த கேரக்டரை எப்படி வடிவமைத்தாங்கன்னா, இந்த சோனம் வாங்ஷே அவருடைய கேரக்டரை அப்படியே எடுத்து அதான் வச்சாங்க. நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் நண்பன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் விஜய் அவருடைய கேரக்டரான அந்த கொசக்சி பசப்புகள் தான் அவருடைய கேரக்டருங்க. அவருடைய ஒரு பள்ளி ஒன்று நடத்துகிறார். அந்த பள்ளியில் நீங்கள் சேரணும்னா உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஃபெயில் ஆகிருக்கணும். குறைஞ்சபட்சம் 2 பாடத்தில் ஃபெயில் ஆனதான் அவர் ஸ்கூலே சேர்த்துக்கிடுவார். அந்த ஸ்கூலே எப்படி இருக்கும்னா, தலைவர் விஜய் அவர்கள் இந்த நண்பன் படத்தில் கடைசியில் ஒரு ஸ்கூல் ஒன்று காமிப்பாங்கல்ல, அந்த ஸ்கூல் தான் அவருடைய ஸ்கூலு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபர் வந்து இதுக்கு வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். அதாவது அந்த நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு காரணமான அந்த தர்மேந்திர பிரதானை அவர் வந்து அந்த பதவி விட்டு போகும் வரையிலும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடர்ந்துகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இதன் மூலமா இந்த போராட்டம் மிக தீவிரமாக அடைஞ்சது. இதற்கு பிறகு இந்த மத்திய காவல் படையினர் அவங்களை குண்டு கட்டா தூக்கி போனது, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சரிபடாத அளவுக்கு குண்டு கட்டா வெளில தூக்கி போட்டாங்க. இதற்கு பிறகு மாணவர் படை பெரிய அளவில் ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க. நேரடியாக நாடாளுமன்றத்துக்குள்ளுடைய அவை நோக்கி புறப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தெரியும் எந்த அளவுக்கு கலவரம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு ராகுல் காந்தி அவங்களுடைய எல்லாம் நேரடியாக போய் அங்கே போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதாவது இதுலேருந்து தமிழகத்து வரைக்கும் நோக்கி வந்துட்டு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதில் இன்னொரு பெரிய விஷயத்தை பார்க்குறோம். சில ரீல்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறீங்க, சில இன்ஃபர்மேஷன் கொண்டாந்து கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு ஒருத்தவங்க பர்சனலாக இது போட்டுருந்தாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்களே உண்மையா ப்ரோ, நம்ம அந்தளவுக்கு மோசமாக இருக்காமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படிலாம் ப்ரோ நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த போராட்டத்தில் வட இந்தியர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தென்னிந்திய மாணவர்களை பாருங்க, ஜனநாயகன் படத்துக்காக அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க வட இந்தியர்கள்லாம் ஒரு போராட்ட காலத்தை நோக்கி போறார்கள், ஜென்சி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த முட்டாட்கள் தமிழ்நாட்டு முட்டாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை வடநாட்டு முட்டாட்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு, எப்படி போராடிட்டு இருக்குன்னு. அதாவது இத்தனை வருடங்களாக பிஜேபி எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எத்தனை வருடங்களாக, என்னைக்கு இந்த பிஜேபின்னு ஒரு கட்சி தொடங்குனுச்சோ எனக்கு தெரியல, எந்த வருஷம் தொடங்கணும் எனக்கு தெரியல. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழகமே கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விடாத இந்த தமிழக மாணவர்கள் பார்த்து நீங்க எப்படி கேட்குறீங்க? நீட்டுலேருந்து, அதாவது மத்திய அரசு என்ன ஒரு மட்டமான ஒரு சிஏஏ மாதிரியான திட்டங்கள், எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் எதிர்க்கிற முதல் சக்தியாக தமிழக மாணவர்கள், தமிழகம் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அளவில் பல இடங்களில் அந்த மாணவர்களுடைய அமைப்பு போராடிக்கிட்டதை பார்க்குறோம். இந்த மாணவருடைய அமைப்பு கடந்த 5 ஆண்டுகளாக அமைதியாக தான் இருந்துச்சு. அப்படிங்க நீங்களும் உற்று நோக்கணும், நானும் உற்று நோக்கணும். இந்த அமைப்பு ஒரு முறை கூட நீட்டை எதிர்த்து போராடியதே கிடையாது கடந்த 5 ஆண்டுகளில். ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு தீப்பொறியின் மூலமாக கூட நடந்துக்கலாம். அவங்க வட இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு, அந்த தீப்பொறி இங்கே பரவனால இது கூட நடந்துக்கலாம் வச்சுக்கலாம். பட் தமிழகத்திலேருந்து எப்படிப்பட்ட ஆதரவை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்னா, எங்களுடைய இளைஞர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ ஒரிஜினோ அதுக்கான கண்டனத்தை தெரிவித்தார். அந்த மாணவர்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துது தவறு அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு சிடிஆர் அவர் சொல்லிட்டார், தாவேக்காவுடைய ஐடி விங்கிலேருந்து சொல்லிட்டாங்க. ஆனால் உங்கள் தலைவர் மட்டும் இன்னும் ஒரு அறிக்கை விடலை, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு நிறைய பேர் கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்களுக்கெல்லாம் வந்து அடக்குமுறையாக இருக்குது, ஒடுக்குமுறையாக இருக்குன்னு வந்து கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லை. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது வந்து அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கார். எதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கார் என்பது அதை நீங்கள் பார்க்கணும். அந்த சூட்சமத்தை பார்க்கணும். தளபதி விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் சூட்சமத்தெல்லாம் திமுக தெரியவோ தானே என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அதாவது டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த மாணவருடைய புரட்சிக்கு, அந்த போராட்டத்துக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கலை. அதற்கு என்ன காரணம்னா, அங்க ஆதரவு தெரிவிச்சா தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இங்க உள்ள மாணவர் அமைப்பு அந்த நீட் போராட்டத்துக்கு இங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அதற்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்துக்கு முதலமைச்சர் இப்படி ஆதரவு கொடுக்க முடியும்?
அந்த போராட்டத்தை தடை செய்ய தான் வேணும். ஏன் கேட்டீங்க என்றால் அந்த போராட்டம் சின்ன போராட்டமாக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே பெருகி 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 பெரிய போராட்டமாக கலவரங்கள் ஏற்படுத்தும். டெல்லியில் அதே இஷ்யூஸாக நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் அந்த விரும்பத்தகாத மாற்றத்தை தலைவர் விஜய் அவர்கள் விரும்ப மாட்டார். அதனால அவர் தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அங்கே நடந்து கொண்டிருக்கிற மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கல, அவர் கொடுக்கறேன்னு சொல்லவே இல்லை. பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியுடைய அந்த கைதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு அந்த ராகுல் காந்தியோட கைதுக்கு ஒரு கண்டனம். அதற்கு பிறகு நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கொடுக்கிறது. அதற்கு பிறகு நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தேவையில்லைங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ உடனடியாக அதை நீங்க உங்களால ரத்து பண்ண முடியலன்னா அந்த கல்வி இருக்குல்ல, அது கல்விங்கிறது இப்போ வந்து மத்திய பட்டியல் இருக்கு, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த கல்வி அந்த டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி அதை நாங்கள் பேன் பண்ணிக்கிடுவோம், தேவைங்கிற மாநிலம் வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு என்பது எங்களுக்கு தேவையில்லாத, நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஓட்டு அரசியலாக நாங்கள் இதை பயன்படுத்த விரும்பல. ஏற்கனவே பல பேர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, திமுக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, அதை சொல்லாமல் சொல்லி விடுறாப்புல அப்படின்னு. நீட்டுக்கு நாங்கள் எதிராக தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது ராகுல் காந்தியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் எங்களுடைய கண்டனம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தவிர அந்த போராட்டத்திற்கு தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்காரு. காரணம், அங்க ஆதரவு தெரிவிச்சா இங்க நடக்கிற போராட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். இப்ப நேரத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுல வந்து அவங்க பல காவல்துறையினர் வந்து இழுத்து கொண்டு போயிட்டு எல்லாம் இருந்திருந்தாங்க. இந்த படையினர், இந்த மாணவர் அமைப்பினர் கடந்த 5 வருஷமாவும் அமைதியா இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் நான் குறை சொல்லல, இந்த போராட்டத்தை நீங்க அப்பயே நடத்திருக்கலாம்ல. இன்னைக்கு ஒரு தீப்பொறி பட்டிட்டு இங்கே பற்றிக்கிட்டு எரியுது அப்படிங்கிறது ஓகே, நான் அக்செப்ட். ஆனால் இந்த போராட்டம், இந்த வீரியம் கடந்த 5 ஆண்டுகள் எங்கே முடக்கி வைத்திருந்தீர்கள் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் இருக்காது. இப்போ தெருக்கூத்து அறிவு கூட நேற்று வந்து ஒரு பெரிய ஒரு கூக்குரலை சவுண்டு போட்டுக்கிட்டு தலைமை செயலகத்துக்கு வெளில கத்திக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு தலைவர் விஜய் அவர்களே உள்ள கூப்பிடுப்பா, டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது உள்ள கூப்பிடுப்பான்னு உள்ள கூப்பிட்டு பேசிட்டு அது ஒரு பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஆது ஒரிஜினா அந்த மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனு தலைவர் விஜய் அவர்கள் வாங்கிட்டார். அப்போ ஆது ஒரிஜினாவை நேரடியாக வந்து வழி அனுப்பி வச்சார் அந்த தெருக்கூத்து அறிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பாடலை பாடியவர் அந்த தெருக்கூத்து அறிவு. இந்த தெருக்கூத்து அறிவு கடந்த 5 ஆண்டுகள் எங்க இருந்தீங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. அவரும் அமைதியாக இருந்தார். அவருடைய கோரிக்கை கூட அவர் மாணவர்கள் மீது கை வைக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கல, நீட் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்னு வந்துட்டு போனார். அதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஒரே கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நேரடியாக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து அறிவுங்கிறது ரொம்ப க்ளோஸ். நான் அண்ணனை பார்க்கணும்னு சொன்னால் வாப்பான்னு சொல்ல போறாரு, நேரடியாக பார்த்து மனு கொடுக்க போறீங்க. இது எதுக்கு? இதெல்லாம் போராட்டத்தை தூண்டுற மாதிரியான வேலைகள் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். 2ஆம் தேதி அவர் ஒரு சின்ன பதற்றம். அப்படி இந்த மாணவர்கள் போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. பல காவல்துறையினர் வந்து வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு போறாங்க. மாணவருடைய போராட்டங்களை கலைக்கலாம், அதாவது அது கலைக்கலாமே தவிர அது உங்களால் அடைக்க முடியாது. பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு டெல்லியில் நடந்த ஒரு இஷ்யூ அப்படியே பரவி தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கு. இது மற்ற மாநிலங்களும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதை மத்திய அரசு கவனத்தில் கொள்ளணும். இன்னைக்கு மத்திய அரசு ஒடுக்க தான் பார்க்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வீரியம் கொண்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். படு பயங்கரமாக இருக்கு. சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கரப்பாம்பூச்சியுடைய அந்த கட்சியினர் அதீதமான செயலில் ஈடுபட்டுறாங்க. நான் என்ன சொல்லிக்கோங்க, கும்பல் மனநிலை. ஒரு பையன் தனியாக நிற்கும் போது கம்முன்னு இருப்பான், 10 பேர் சேரும் போது அவனுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் வேறமா இருக்கும். கல்லூட்டு அடிக்கிறது, நேற்று நிறைய மாதிரியான தேவையில்லாத இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த மாணவர்கள் மேலே அவ்வளோ அடித்தடி நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, மோடியை தூக்கி போடுங்க. இப்போ சொல்லியிருக்கிறீங்க ஏதோ தமிழ்நாடு மாணவர்கள் வந்து ஒரே ஜனநாயகன் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, வட இந்தியா மாணவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. யாரு வந்து அறிவாளிகள்? ஏண்டா முட்டா பயல, மோடிக்கு ஓட்டு போட்டது தேர்ந்தெடுத்து நீங்க தான் முட்டா பயல், நாங்கள் கிடையாது. இந்த வட இந்தியாவில் சொல்றேன், எங்களை குறை சொல்ற வட இந்தியாவில் தமிழ்நாட்டு மாணவர்களை அறிவாளிகள் இல்லை என்று முட்டாள்கள், நீங்க ஒரு சினிமாவுக்காக எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, எங்க கூட சேர்ந்து போராடுங்கன்னு சொல்றோம். இந்த முட்டாட்களுக்காக சொல்றாங்க. நாங்கள் கடந்த 25-30 வருஷமா பிஜேபிக்கு எதிராக போராடிக்கிட்டு ஒரு பிஜேபி ஆள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது தமிழ்நாடு. நீ எங்களை வந்து திட்டுறீங்களாக்கா? இன்னைக்கு வந்து ஒவ்வொரு முறை, இன்னைக்கு 3ஆவது முறை வந்து மோடி பிரதமராக இருக்கிறாருன்னு காரணம் நாங்களடா, நீங்கடா வட இந்தியா குரூப்படா, நீங்கெல்லாம் மீண்டும் தேர்ந்தெடுத்து கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க. இல்லை வேற ஒரு கட்சி வந்துருந்தா இன்னைக்கு இந்த நீட்டை பேன் ஈஸியாக பேன் பண்ணியிருக்கலாம்ல. எங்களை திட்டிட்டு இருக்கிறீங்க கிரிட்டுக்கு பயலா. அப்படியாக இன்னைக்கு தமிழகத்திலிருந்து தலைவர் விஜய் அவர்கள் அங்கே நடக்கிற போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல, மாற்றி யாரும் சொல்ல வேண்டாம், அது எதிர்கட்சிகளுடைய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கார். நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்றத தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறார். ஆனாலும் நீட் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கு நீட்டை பொறுத்து. மொட்டையா நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றதை விட
நீட்டு எப்படிப்பட்ட அது மாணவர்களை உள்ள எடுக்குது அப்படிங்கிற பொறுத்து. நீட்டு வந்ததுனால பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். அவன் வீட்டுக்குள்ள மக்கு பயனாக இருப்பான். ஒரு ஒன்றும் தெரியாத மண்ணும் முட்டா இருப்பான். வெறும் 1200க்கு 400 மார்க் 500 மார்க் 600 மார்க் 700 மார்க் எடுத்தவங்களாம் ஒரு காலத்தில் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நீட் எக்ஸாம் வந்தது பிறகு என்கிட்ட எவ்வளோ கோடி ரூபா காசு தான் சரி, நீ படித்து பாஸ் பண்ணிட்டு உள்ளவா, இல்லைன்னா உனக்கு சீட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு மெத்தடு நல்ல மெத்தட் தான். ஒரு குவாலிட்டியான டாக்டர்ஸ் உள்ளே வருவாங்க. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க வைக்கிற டெஸ்ட் இருக்குல்ல, அந்த டெஸ்ட்டில் ஒரு நல்ல ஆவரேஜாக நல்லா படித்த மாணவர்கள் கூட அது உள்ளே போக முடியாத சூழ்நிலைக்கு இந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு. அதனால இந்த நீட் எக்ஸாம் கொஞ்சம் லிபரலாக எல்லா மாணவர்களும் தமிழகத்தில் மூலையில் இருக்கிற, காஷ்மீர் மூலையில் இருக்கிற, வேறு ஏதோ ஒரு மத்திய பிரதேசத்தில் மூலையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் உள்ள மாணவர்களோட படித்து பாஸ் பண்ணி எக்ஸாம் வச்சு உள்ளே போய் இந்த டாக்டர் ஆகிற அளவுக்கு அந்த எக்ஸாமினேஷன் இருந்துச்சுன்னா உண்மையிலே பாராட்டத்தக்கக்கூடிய விஷயமா நீட் அமைஞ்சிருக்கும். ஆனால் அந்த நீட் எக்ஸாமு எப்படி ஒரு பெரிய பணக்காரன் விட்டு முட்டா பய பெத்த பயமாக வந்து உள்ள எக்ஸாம் எழுதி உள்ளே வர முடியாதோ, அதே மாதிரி நல்லா படிக்கிற மாணவர்களோட உள்ளே வர முடியாத அளவுக்கு இந்த நீட் எக்ஸாம் பெரிய சுவராக இருக்குது. இப்போக்கி அதை உடச்சி எறியதை தவிர வேறு வழி இல்லை. அப்படிங்கிறனால தான் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த நீட் அப்படி கூட நிற்கிறோம்.